அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஆன்மீகம்ன்றது ஏதோ கோயிலுக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. சர்ச்சைக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. மசூதிக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. எல்லா மத வழிபாட்டில் போகிறதால அது பக்தியை சாருமே தவிர ஆன்மீகத்தை சாராது. ஆன்மீகம்ன்றது தன்னை யார் அறிகிறானோ அதுதான் ஆன்மீகம். தன்னுடைய மனம் போய் ஆன்மாவோடு இணைந்தால் அதுதான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும், அதை அடையணும் அப்படின்னா இந்த மனிதன் முதல்ல தன்னை அறியணும். நான் கடவுளை வழிபடுறேன்னா எந்த மனிதனாலேயும் கடவுளை வழிபட முடியாது. ஏன்னா கடவுள் தெரியாது. கடவுளை ஒன்றும் அட்ரஸ் கொடுக்கல உங்களுக்கு, இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னுட்டு. அதனால் முதல்ல தன்னை அறியணும், தன்னை பார்க்கணும். அப்போ தான் அந்த மோட்சம் முக்தின்றதுக்கே வழி. தன்னை அறியாதவனுக்கு அது வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த தன்னை அறிகிற கலையைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல இந்த பூமிக்கு வரும்போதும் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து எந்த கடவுளுக்கும் பேர் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. ஆனால் எங்கே வளர்றையோ அங்கே அதுக்கேற்ற மதத்தில் சாடுற, அதுக்கேற்ற ஜாதியில் சாடுற. அப்போ பிறப்பால் இயற்கையில் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. செயற்கையால் தான் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் வந்தது. அப்போ இந்த செயற்கையெல்லாம் இடையில் வர்றது தான் இயற்கை மனிதன் தான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், எந்த ஜாதின்னு நான் இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் கேட்டதே கிடையாது. யாரையும் என்ன பேருன்னும் கேட்டது கிடையாது. காரணம் என்னன்னா, எனக்கு எதுக்கு அந்த ஜாதி மதம்? நான் ஜாதி மதத்தை கடந்தவன், கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன். எனக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, நாடும் கிடையாது, மொழியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிற்றறிவு கட்டின மாதிரி இந்த உலக மக்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது என்னுடைய கடமைன்னு நான் சொல்லின்னுக்கிறேன். இன்றைக்கி பல இடத்துங்களில் பல தள்ளாட்டங்கள் வர்றது காரணம் என்னன்னா, தன்னை அறியாத இந்த மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடுன்னு போகிறதுல தான் அவனுக்கு கடைசி காலத்தில் எந்த கடவுளும் எதுவுமே தெரியாமல் தடுமாறி போகிறான். கடவுள்ன்றது உனக்குள்ளே தான் இருக்குது, நீ தான் கடவுள். நீ இல்லைன்னா கடவுளுக்கு எங்கள் வேலை கிடையாது. கடவுள்னு சொல்ல போகிறது எந்த மிருகமும் கிடையாது, மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை படைத்த இறைவன் ஏன் இந்த மனிதனை படைத்தான், இந்த ஏன் துன்பத்தை படுறான் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இறைவனுடைய படைப்பில் நீ துன்பப்படணுன்னே உன்னை படைக்கலை. உன்னுடைய ஆசையே உன் துன்பத்துக்கு அடிப்படையாக மாறி போச்சு. அது காரணம் என்னென்னா, தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. தேவையற்ற அளவு மீறி ஆசைப்படும் போது துன்பத்தில் நம்ம விழுறோம், பல காரியங்களை செய்கிறோம். அதனால் அந்த துன்பங்கள் ஏற்படுது. இந்த மனம் அடங்கினா ஆசை அடங்கும், ஆசை அடங்கினா மனம் அடங்கும். இது ரெண்டும் காரணமாக மூச்சு அடங்கணும். மூச்சு அடங்கக்கூடிய எந்த மத வழிபாட்டிலையும் கிடையாது. இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான், ராஜயோகத்தில் மட்டும்தான் மூச்சு அடங்கும் மனிதனுக்கு. மூச்சு அடங்கினா புலன் அடங்கும், புலன் அடங்கினா மனம் அடங்கும். மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னா ஆசை அடங்கிடும். ஆசை அடங்கிச்சுன்னா அவன் துன்பத்திலிருந்து வெளிவரும். யாருமே துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் தைரியமாக தன்னை வழிபட கற்றுக்குங்க. அதுதான் தைரியத்தை ஊட்டும். எந்த நிலையிலே கடவுளை என்னை காப்பாற்றுவோம், யாருடைய தெய்வம் தேவையில்லைன்ற தைரியம் உண்டாயிடும். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை எல்லாரும் எடுத்துக்கின்னு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகம் ரெண்டும் கலந்தது தான் உலகம். நன்மை தீமை ரெண்டும் கலந்தது தான் உலகம். மனுஷனையே நல்லவனும் கெட்டவனுமா தான் இறைவன் படைச்சிருக்கிறான். அப்போது இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கணும் நாம் எல்லாரும். அவன் மோசங்க இவன் மோசங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எனக்கு புரிஞ்சுக்கிற நாள் வந்துச்சு, நான் தெளிவாயிட்டேன். அவங்களுக்கும் ஒரு நாள் வரும், அப்போ அவங்க தெளிவாயிடுவாங்க. இன்றைக்கி வரல, ஆனால் வர போகிறதுக்கு இந்த உலகத்தில் வாய்ப்பே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கும் அந்த தெளிவு கிடைக்கும், யாராக இருந்தாலும். அப்போது கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கலாமா, வாழைப்பழம் வைக்கலாமா, ஐயா சொன்ன மாதிரி பஞ்ச பொருளையும் பஞ்ச பூதத்தையும் கொண்டு போய் அங்கே சமர்ப்பிக்கலாம்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் இன்பமும் துன்பமும் அடையிறதுக்கு காரணமான பொருள் எதுன்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த பொருளை என்கிட்ட கொடுத்துட்டு ஒருத்தன் சுகமாக இருக்கிறான், நான் என்ன பண்ணணும்,
அம்மாவோட கருவில் இருக்கும்போது என்கிட்ட அந்த பொருள் இல்லை, இருந்தது, வேலை செய்யலை. நான் எனக்கு சாமர்த்தியம் இருந்தால் என்ன பண்ணோன்னா, இறைவன்கிட்ட அதை படைக்கிறேன் இதை படைக்கிறேன்னு வேண்டிக்காமல் என் மனசை அவங்கிட்ட போய் கொடுத்துடணும். இது ஒன்று தாண்டா ஒன்று பிரிக்குது, இந்த பொருளை உங்ககிட்டயே இருந்து சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னால் அவனும் நானும் வேறன்ற நிலையில் போய் நீயும் நானும் ஒன்றுப்பான்னு ஏற்றுப்பான். இந்த ஒரு பொருளே எண்ணெயும் தண்ணியுமா நின்று பிரித்து காட்டினுக்குது சேர விடாமல். எந்த பொருள் பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததோ அந்த பொருளை கொண்டே அதை முடிவு பண்ணிக்கணும். அப்போ நம்ம எதை சமர்ப்பணம் சொன்னால் என் மனத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஞானம்ன்றது தூரமான பொருளோ தேடக்கூடிய பொருளாவோ அது இருக்காதுப்பா. அது எனக்குள்ளே ஊற்றா சுரக்கும். ஊற்று எப்படி சுரக்கும்? எப்போ சுரக்கும்? தோண்டினா தானே சுரக்கும். அப்போ தண்ணி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. யார் தோன்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சுரக்குது. எந்த பாத்திரத்தை கொண்டு சாமி சுரக்க வைக்கிறது? எதை தோன்றது? நானே வைராகியம் என்ற ஒரு பாத்திரத்தை வச்சு தான் நீ அதை தோண்ட முடியும். எதை அடையணும்னாலும், இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் துறவு வாழ்க்கையாக இருந்தாலும், வைராகியம் இல்லாத ஒருத்தனால அந்த நோக்கத்தை அடையவே முடியாது. அசைச்சு பார்க்க 1000 பொருளை இறைவன் கொடுத்துருக்குறான். உன்னை கூட்டும் போய் சேர்க்கறதுக்கு எந்த பொருளும் இங்கே இல்லை. ஒரே பொருள் தான். ஐயா சொன்ன மாதிரி அறிவை அறிவால் அறிந்து அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல் நிற்பது எக்காலம் பாடுறாரு. அப்போது பேரறிவை ஒன்று அடையணும்னு நான் சொன்னால் என்கிட்ட இருக்கக்கூடிய சிற்றறிவை கொண்டு தான் அடைய முடியும். இந்த சிற்றறிவோட துணை கொண்டு பேரறிவை அடைஞ்சிட்டா அது ரெண்டும் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது ஒரு அறிவு, அதுதான் ஞானம். இல்லாத பொருளை யாராவது அடைய முடியுமா? இல்லாத பொருளை யாராவது ஓமானம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ சாட்சியாக இருக்கிற பொருளை ஒன்று துணைக்கு வச்சுக்கின்னு தான் கண்ணு காணாத ஒரு பொருளை நான் அடைய முடியும். அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னா நம்ம மனம். இந்த உலகத்தில் இயங்கணும்னாலும் அது வேணும், இறைவனை பிடிக்கணும்னாலும் அது வேணும். புலனோடு சேர்ந்து இந்த உடலோடு சேர்ந்து மனம் உறவாடினால் இந்த உலகமே பெரிய விஷயமா தெரியும். இந்த உடல் நான் அல்ல, இந்த புலன் நான் அல்ல, மனம் நான் அல்ல என்று என் ஆன்மாவோட மனம் பொருந்தி நிற்கும் போது உலகம் மறையும். அது வரைக்கும் மறைபொருளாக இருந்த அந்த இறைவன் இப்போ பிரதேசமாய் நிற்பான். இது எல்லா ஞானிக்கும் அவன் காட்சி கொடுத்துருக்குறான். எல்லா ஞானிகளோட வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்குது. நாமளும் ஞானத்தை அடைஞ்சால் நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு காலம் கண்டிப்பாக வந்து சேரும். சரிங்களா? அப்போது நாம் இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம்? ஞானத்தை அடையணும்னா என்னென்ன வேணும்? வைராகியம் வேணும். பாதையில் வாராஜா அப்படின்னு கூட்டும் போய் கைப்பிடிச்சி கூட்டும் போகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. திருமூலர் சொல்கிறார், இறைவன் 2 விதமான பாதைகளை போட்டு வச்சிருக்கிறான். யாருக்கு? ஒரு ஆடு மாடுக்குது. உலகத்தில் 1000 ஜீவராசிக்குது. எந்த ஜீவராசிக்காவது பாதைகள் இருக்கா? மாடு போகிறதுக்கு ஒரு பாதை, நாய் போகிறதுக்கு ஒரு பாதை, குதிரை போகிறதுக்கு ஒரு பாதைன்னு பாதை போட்டு வச்சுக்குதா? இறைவன் படைத்த உலகம், அவன் படைத்த உயிர்களே. ஆனால் எந்த உயிருக்கும் அவன் பாதையை போட்டு கொடுக்கல. இது நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்காக பாதை போட்டு கொடுத்துக்கிறான்னா இந்த இனத்துக்கு மட்டுமே இறைவன் பாதையை போட்டு கொடுத்துருக்குறான். அந்த பாதை எந்த பாதை அப்படின்னு சொன்னால் அழகான ஒரு பாதை, கல் இல்லை முள் இல்லை, அழகாக ஒரு பாதைப்பா. இந்த பாதையில் நீ பயணம் பண்ணால் நீ எங்கே போகணுமோ அந்த ஊருக்கு நீ போய் சேர்ந்துடலான்னு ஒரு பாதையை போட்டு கொடுத்துட்டான். அதோடு அவன் விடலை. இதுதான் அவனோட ட்விஸ்ட்டு. பாதையை போட்டுட்டான், அதோட விட்டுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா அந்த பாதையை ஒட்டி நெறிஞ்சி முள்ளாக போட்டு வச்சிட்டான். நெறிஞ்சி முள்ளான்னு தெரியல, அது குத்தி உள்ளவும் போகாது, நம்மளை நடக்கவும் கூடாது. இந்த பாதை அழகான பாதையை போட்டு இந்த பாதையை ஒட்டி நெறிஞ்சி முள்ளா தூவி விட்டுட்டான். எதுக்காக தூவி விட்டான்னா, இதுதான் பாதை, நீ பயணம் பண்ணனா ஊருக்கு போய் சேருவ. இந்த பாதையில் இந்த சத்தியத்தில் நீ தவறுன்னு சொன்னால் எங்கே போய் காலை வைப்ப? நெறிஞ்சி முள் உன்னை குத்துண்டா. இந்த உலக வாழ்க்கையில் நீ எப்படி பயணம் பண்ணணும்னு அங்கே இறைவன் போட்டு காட்டுறான். யாருக்காக?
நமக்காக. பாதை தடுமாறாத போனால் மட்டுமே பயணம் தொடரும். பயணம் தடுமாறாத போனால் மட்டுமே ஞானம் கிடைக்கும். ஞானத்தை அடைஞ்சால் மட்டுமே இறை தரிசனம் எல்லாருக்கும் சாத்தியப்படும். அப்போ நாமெல்லாம் பாதம் மாறாமல் நிற்கிறோன்றதுக்கு சாட்சியாக சோதனைகள் வந்து பாதம் மாறாமல் நின்று இருக்கிறோம். இதையெல்லாம் ஏதோ ஒரு மகான் சொன்னது இல்லை, இந்த மகான் நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா படிச்சுட்டு கடந்து போகிறதில்ல ஞானம், படிச்சுட்டு கடந்து போகிறதில்ல வாழ்க்கை. படித்ததை நீ எப்படி எடுத்துன்னு போகிற, இந்த படிப்பை உனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னு அதை நீ புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உன் வாழ்க்கை தடுமாறாமல் இலக்கை அடைய முடியும். புரியுதுங்களா? இதுதான் சாமி.